கடற்கரை காற்று ஆளை தூக்குது, காற்று வாக்கில் ஒரு காதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி காற்று வாக்கில் ஒரு காரை ரிவ்யூ பண்ணலாமே, அந்த ஐடியாவில் தான் மும்பைக்கு வந்திருக்கோம். மும்பை துறைமுகத்தில் இருக்கோம். இன்ஃபேக்ட் இட்ஸ் சொல்லி வாக்கரவுண்ட் தான் அது. என்ன காரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம்? ஸ்லாவியா. ஸ்லாவியானா என்ன? ஸ்லாவ் அப்படின்னா ஒரு மொழி, அதாவது ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியில் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் ஸ்லாவியா. இந்த செக்கோஸ்லோவாக்கியா தான் இப்போ வந்து செக் குடியரசு, செக் ரிப்பப்ளிக் இந்த பேரில் அழைக்கப்படுகிறது. அதனால தான் இந்த காருக்கு ஸ்லாவியா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு காரை உருவாக்கி இப்போ தயாரிச்சிட்ருக்கோம், உருவாக்குறது கிடையாது அதிகமாக. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு காரை உருவாக்கி தயாரித்து விற்பனை செய்யும்போது நாம் கூட ஒரு நம்மளுடைய காருக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உலகம் முழுக்க வைக்க முடியும். இப்போ நம்ம ஸ்லாவியாவுக்குள்ளே வந்துடலாம். ஸ்கோடா ஸ்லாவியா என்ன செக்மெண்ட்டில் வந்திருக்கு? இது வந்து ப்ரீமியம் மிட் சைஸ் செடான். ஏற்கனவே ரேபிட் இருந்தது இல்லையா, ஸ்கோடா ரேபிட், அதை தான் இந்த கார் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நிச்சயமாக ரேபிடோட இது டைமென்ஷனில் நீளம், அகலம், உயரம், வீல் பேஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து பெருசாக தான் மாறி இருக்குது. போட்டிக்காரர்கள் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுக்கு முக்கியமான போட்டியாளரே யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டி தான். ஹோண்டா சிட்டிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாருதி சியாஸ் இருக்குது, ஃபோக்ஸ்வாகன் வென்டோ இருக்குது, ஹூண்டாயில் வர்னா இருக்குது. இந்த 4 கார்களோடு ஒப்பிடும்பொழுதும் கூட இது வீல் பேஸ்லேயும் இல்லை அகலத்திலையும் இதுதான் பெரிய காராக இருக்கிறது. ஸ்கோடானாலே அதுக்குன்னு ஒரு தனி முத்திரை, கையெழுத்து மாதிரி, இதுக்குன்னு ஒரு தனி அடையாளம். அந்த அடையாளம் அப்படியே முகப்பில் இருக்குது. ஸோ இந்த க்ரீஸ் கோடுகளாகட்டும், இதனுடைய என்டையர் லுக்காகட்டும், இது ஸ்கோடா அப்படின்னு கண்ண மூடினே சொல்லலாம். சரி, எனக்கு வேணால் இதில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய, அகலமாக இருக்கக்கூடிய இதனுடைய கிரில் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதே சமயத்தில் இன்னும் பெரிதாக இருக்கக்கூடிய ஏர் ட்ராம், அந்த ஏர் டேமில் இருக்கக்கூடிய டிசைன், டிஆர்எல், இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியை ஒரு மறைமுகமாக நேர்முகமாக எல்லா விதமாகவும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் ஸ்டாண்ட்ஸான ஒரு கார் தான். அதே சமயத்தில் லோ ஸ்டாண்ட்ஸாகவும் இருக்குது, ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. ஸ்கோடா ஸ்லாவியோட ப்ரொஃபைல் லுக் எப்படி இருக்குது? ஒரே வார்த்தையை சொன்னால் ஸ்போர்ட்டியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கூப்பே மாதிரியான வடிவம். ஏன் கூப்பே மாதிரியான வடிவம்னு கேட்டிங்கன்னா, இந்த காரினுடைய பி பில்லரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாலே போதும் இந்த காரினுடைய சரிவு ஆரம்பிச்சிடுது. அந்த சரிவு தான் இதனுடைய அழகு. ப்ளஸ் இதனுடைய அழகை இன்னும் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஷோல்டர் லைனும் அதனுடைய விண்டோ லைனும். அந்த விண்டோ லைனில் கொஞ்சம் குரோமும் வேலைப்பாடுகளும் இருக்கிறதுனால இன்னும் இதை வந்து அழகுபடுத்துது. ப்ளஸ் இதனுடைய 16 இன்ச் அலாய் வீல், இது டியூவல் டோனில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வகையில் அழகாக தான் இருக்குது. காரினுடைய பின்னழகு, இதனுடைய பின்னழகனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய டெயில் லேம்ப் தான். அதுவும் இந்த சி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த டெயில் லேம்பும் இந்த ஸ்கோடா என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்க விதமும் தான் இதனுடைய தனி அழகுக்கு காரணம். ப்ளஸ் பூட் தான் இந்த வண்டியில் ரொம்ப முக்கியமான அம்சம். அதை பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு? 521 லிட்டர், கடலும் காவேரியுமா இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் உள்ள கார் வேறு எதுவுமே இல்லை. காரினுடைய இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த குஷக்குக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இந்த டியூல் டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரில் வந்து உட்காந்த அடுத்த நொடி நம் பார்வை எந்த இடத்துல பதிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10 இன்ச் டச் ஸ்க்ரீனில் தான் பதிஞ்சுது. ஸோ இதில் வழக்கமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதையெல்லாம் தாண்டி இது ஒரு கனெக்டட் கார். ஸோ அதனால் பல விஷயங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் மூலமாக நடக்கும். இந்த டச் ஸ்க்ரீனுக்கு சற்றும் குறையாமல் ரெசல்யூஷன்லையும் சரி, அதனுடைய அமைப்புலையும் சரி ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த 8 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதுவும் வந்து போதுன்ற அளவுக்கு நம்ம தேவையான தகவல்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ரெண்டும் இதனுடைய காரினுடைய ஹைலைட் என்ன? இந்த காரினுடைய 3வது ஹைலைட் என்னது எலக்ட்ரிக் சன்ரூஃப். இது ரொம்ப போதுமான அளவுக்கு இருக்குது. வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான ஒரு பொசிஷன் இருக்குது. ரொம்ப சீட்டிங் பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கால் நீட்டுறதுக்கு நல்ல வசதியான இருக்குது. கை வைக்கிறதுக்கு நல்ல மகாராஜா மாதிரி 2 பக்கமும் சீட்டு வைக்க முடியுது. ஸோ இதை இங்கேயே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ரைட், இந்த இடத்துல வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. குஷக்கில் இருக்க மாதிரி தான் இந்த 2 ஸ்போக்
பட் இது எல்லாமே வந்து இந்த ஸ்டியரிங் வீல்லையே நமக்கு எல்லா கண்ட்ரோலும் கிடச்சிறதுனால நம்மளுடைய பார்வை வந்து அங்கே இங்கேன்னு அலைபாயறதுக்கான தேவைகள் இங்கே ரொம்ப ரொம்ப குறைச்சலாகிடுது. ப்ளஸ் இந்த ஸ்டியரிங் வீல் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ரொம்ப இந்த அதனுடைய லெதர் ரேப் இருக்குது இல்லையா, அதில் வேலைப்பாடுகள் கிராஃப்ட்மேன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த கியர் லிவர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. எகைன் சீட்ஸ்ன்றதும் வந்து லெதர் சீட் தான், பட் எகைன் பர்ஃபரேட்டட் லெதர் சீட். அதனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து தேவைப்படும் போது ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறோம், ஸோ இந்த இடத்துல உட்கார இடத்துல ரொம்ப கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு ரிலீஃப் வேணும்னா இது வந்து இந்த இடத்துல ஏசி காற்று உட்கார இடத்துலேருந்து கூட வரும். ஸோ இதுதான் இந்த பர்ஃபரேட்டட் லெதர் சீட்னுடைய ஒரு தனித்துவம். இந்த கார்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வசதிகளும் நிறைய கவரக்கூடியதாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கான பொருட்களை வைக்கிறதுக்கு இங்கே ஏராளமான இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கோல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது, அது போதுமான அளவுக்கு பெருசாகவே இருக்கிறது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கூட ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம ஃபோனோ இல்லை வந்து ஆக்சுவலாக வேலெட் இது மாதிரியான விஷயங்கள் இங்கே வைக்க முடியும். ப்ளஸ் ஏற்கனவே நம்ம இங்கே சொன்ன மாதிரி இங்கே ஒரு சார்ஜர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜருக்கான இடமும் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் ஒரு இடம் இருக்குது. ப்ளஸ் இது ஹேண்ட்லெஸ்டாகவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த கிளைமேட் கண்ட்ரோல் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த கிளைமேட் கண்ட்ரோல்ன்றது பொதுவாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து நாப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த வேரியண்ட்டில் பொறுத்த மட்டும் நம்ம டச் ஸ்க்ரீன்லேயே அதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல சௌகரியம். இந்த காரோட வீல் பேஸ் எந்த அளவுக்கு பெறுது என்பதை ஒரு எண்களால் எழுதி படித்து தெரிந்து கொள்வதை விடவும் இல்லை உட்காந்து தெரிந்து கொண்டால் ஒன்றும் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நான் உட்காந்துருக்க பாஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ப்ளஸ் இங்கே தேர்ட் பேசஞ்சர் உட்காரலாம், பட் தேர்ட் பேசஞ்சர் இல்லைன்னும் போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்னு இதில் இருக்குது, 2 கப் கூட வச்சுக்க முடியும். ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இங்கே ஹெட் ரெஸ்ட் ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து கைகளை 2 பக்கமும் ரொம்ப சௌகரியமாக எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் திண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. கால் இடிக்கலை, நல்லாவே கால் நீட்ட முடியுது. பேக் சீட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பின் சீட்டுக்குன்றது எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது. ப்ளஸ் இங்கே இடத்துல வந்து ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டாக ஒரு ஐசோஃபெக்ஸ் குழந்தைகளுக்கான சீட்டை மாற்றத்துக்கான ப்ரொவிஷனும் இதில் இருக்கிறது. பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே இந்த காரை ஓட்டி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்றது. பட் ஆனால் ஒரு விஷயங்க, இப்போ இந்த ஸ்கோடா கார்கள் பொறுத்த மட்டும் நிலைத்தன்மைக்கு ஸ்கோடாவுக்கு நிறைய தொடர்பு உண்டு. எந்த வேகத்தில் போனாலும் சரி, ஸ்கோடா கார்கள்ன்றது வந்து ஒரு நிலைத்தன்மையோட அலைபாயாமல் பிளான்டடாக போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போது என்னென்ன தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டால் இதில் 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள், உதாரணத்துக்கு இஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரியே வந்து எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் சிஸ்டம்னு வேறு ஒன்று விஷயம் கொடுத்துருக்காங்க, அது இடிஎஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர், நம்ம டயரில் காற்று இருக்கா இல்லையான்றதை நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே சொல்ல முடியும். அதே போலவே வந்து இந்த மலைப்பாதைகள்லையும் சரிவான மேம்பாலங்கள்லையும் ஏறி இறங்கும்போது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஆப்ஷனல். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இன்ஜின், நம்ம இந்த ஸ்கோடா குஷக்லேயும் ஃபோக்ஸ்வாகன் டைகூன்லேயும் பார்த்த அதே 1 லிட்டர் டிஎஸ்ஐ 3 சிலிண்டர் இன்ஜின் தான் இதுவும். இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 பிஹெச்பி சக்தி இது வெளிப்படுத்துது. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெளிப்படுத்தக்கூடிய டார்க் வந்து 175 நியூட்டன் மீட்டர். இது வந்து 2 ஆக்சுவலாக வந்து கியர் பாக்ஸ் இதில் இருக்குது ஆப்ஷன்ஸ். 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது, அதே போலவே 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் இருக்குது, நாம் தேர்ந்தெடுக்க முடியும். சரி, இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் இதில் கொடுக்குறாங்க. அது வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன். அது 4 சிலிண்டர் கொண்டது, டிஎஸ்ஐ இன்ஜின் தான். ஏற்கனவே நம்ம குஷக்கில் பார்த்த அதே மாதிரியான ஒரு இன்ஜின் தான். இது கொடுக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பிஹெச்பி. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர். இதற்கும் 2 வந்து கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது, அதே சமயத்தில் 7 ஸ்பீட் டிஎஸ்டின்றது வந்து இந்த டைரக்ட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையை இதுவே செஞ்சிடும், கியர் மாற்றமான வேலைகளை. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு பிடித்தமான இன்னொரு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபியூயல் சேவிங், எரிபொருளை மிச்சப்படுத்த முடியும். எப்படி மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சமயங்கள்லேயும் ஒரே போன்ற சக்தி நமக்கு தேவைப்படாது. சில சமயங்களில் குறைவான அளவு தான் சக்தி தேவைப்படும். அப்போது இந்த 4 சிலிண்டர் இருக்குன்னா இந்த 2 சிலிண்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ 2 சிலிண்டர் மட்டும்தான் செயல்படும். இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜின்றாங்க.
ஸோ இது எந்த அளவுக்கு இந்த காரினுடைய மைலேஜ் அதிகப்படுத்துதுன்றது நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இந்த காரினுடைய ஸ்டைலான தோற்றம் இதுதான் இந்த காரினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது ஒரு ப்ரீமியம் லுக். இது இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து போட்டிகள் நிறைந்த செக்மெண்ட். இது வந்து ஒரு ஹோண்டா சிட்டிக்கும் சியாஸுக்கும் வர்னாவுக்கும் வென்டோவுக்கும் இடையில் போட்டி போட்டு எந்த அளவுக்கு ஜெயிக்கும்னா அந்த போட்டி போடுவதற்கான அத்தனை குணாதிசயங்களும் அம்சங்களும் இந்த காருக்கும் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் நின்று விளையாடும். பட் இது எந்த அளவுக்கு மற்ற கார்களை மிஞ்சும் அப்படின்றதுக்கு முக்கியமாக 2 விஷயம் அவசியம். ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது. 2 பீஸ். அந்த 2 பீஸ் தான் இதனுடைய வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிறதுல ஒரு முக்கிய பங்களிக்கும்.